வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம பூண்டு பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழந்தைகளுக்கு செரிமான பிரச்சனை ஏற்பட்டாலோ இல்லை கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் அந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நானுமே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இதுமாதிரி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 3 கப் பால், இதுக்கு 20 25 வரைக்கும் பூண்டு நம்ம எடுத்துக்கிடலாம். சின்ன சின்ன பூண்டாக இருந்தால் நம்ம 25 எடுத்துக்கலாம், இல்லைனா 20 எடுத்துக்கலாம். சர்க்கரை தேவையான அளவு எடுத்துக்கலாம். நான் இதில் 2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் கூடுதலாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் தண்ணி சேர்த்துக்கலாம். 3/4 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம பூண்டு சேர்த்துடலாம். பூண்டை நல்லா சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க விடணும். நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது கட் ஆகணும். அந்தளவுக்கு அதை நல்லா கொதிச்சிருக்கணும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் பால் சேர்த்துடலாம். இப்போ இதில் பால் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டலாம். லோ ஃப்ளேமில் இப்படி நல்லா கொதித்து அது மேலே வரைக்கும் பொங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக வெள்ளை சர்க்கரைனாலும் சேர்த்துக்கலாம். அல்ல இதுக்கு பதிலாக நீங்கள் பனங்கல்கண்டு இருந்ததுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். எது உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்குதோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பூண்டையும் நம்ம சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லது. இல்லைன்னா அந்த பாலை மட்டும்னாலும் குடிச்சிக்கலாம். இப்போ நமக்கு பூண்டு பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த வெந்திருக்கிற பூண்டோட சேர்த்து நம்ம சாப்பிடலாம். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நன்மை போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இதுமாதிரி மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டன்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள். புதிய ரெசிபிகளுக்காக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.